அப்புறம் ஏங்க எந்த கட்சிக்கும் இல்லாத நெருக்கடியை தமிழக வெற்றி கழகத்துக்கு மட்டும் போட்டுக்கிட்டே இருக்கிறீங்க? ஹாய் நண்பர்களே, இது நம்ம சேனல் NB Official. நான் உங்கள் செந்தில்குமார் தங்கராஜ். தாவேகா சார்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் இன்றைக்கி ஒரு வழக்கு தொடர்ந்துருக்கும். என்ன வழக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லா கட்சிகளுக்கும் ஒரே மாதிரியான அனுமதி, ஒரே மாதிரியான விதிமுறைகள் விதிங்க. ஏன் என்றால் தாவேகாவுக்கு மட்டும் தனிப்பட்ட முறையில் விதிமுறைகளோ அனுமதிகளோ வழங்கப்படுது காவல்துறையால். இதை ஒரு சரிப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி வழக்கு தொடர்ந்துருக்கோம். நம்மளோட வழக்கறிஞர் ராகவாச்சாரி இருக்கார் இல்லைங்களா, அவர் மூலியமாக நம்ம சதீஷ்குமார் இருக்கார்ல நீதிபதி, அவருக்கு ஒரு வாதமாக வச்சுருக்கோம். அந்த வாதத்திற்கு நீதிபதி சதீஷ்குமார் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, முதல்ல நீங்கள் ஒரு தலைவராக இருக்கீங்க, நீங்கள் தான் வர்ற கூட்டங்களுக்கு பொறுப்பு. கூட்டம் நடக்கிறதுக்கு முன்னாடியே இதை பண்ணுங்க, இதை பண்ணாதீங்கன்னு ஒரு வழிமுறையை நீங்கள் தான் வகுக்கணும், நீங்கள் தான் அதுக்கு பொறுப்பு அப்படின்னு சொல்லி தாவேகாவோட தலைவர் தளபதிக்கு அவர் சொல்லியிருக்காரு. இது பொதுவான ஒரு வழிமுறை தான் வச்சுக்கோங்களேன். அதை அவர் சொல்லியிருக்காரு. ரெண்டாவதா, பொது சொத்துக்கள் சேதமளிக்கப்பட்டால் எந்த கட்சி பிரச்சாரம் நடத்தி, கூட்டம் நடத்தி, மாநாடு நடத்தி பொது சொத்துக்கள் சேதமடையப்படுதோ அந்த கட்சிகள் தலைமைகள் தான் அதுக்கு பொறுப்பு. அதுக்கான மொத்த வசூலையும் அந்த தலைமை தான் கொடுக்கணும். அதுக்கான டெபாசிட் பணத்தை காவல்துறை முன்னாடியே வாங்கிருங்க. எந்த கட்சி பிரச்சாரம் நடத்துதோ, கூட்டம் நடத்துதோ, இது பொதுவாக சொல்லியிருக்காரு. இதை காவல்துறைக்கு ஒரு விதிமுறையாக வதிக்க சொல்லி நீதிபதி சதீஷ்குமார் சொல்லியிருக்காரு. கர்ப்பிணி பெண்கள், வயசானவங்க, குழந்தைங்க யாருமே இந்த கூட்டத்துக்கு வரக்கூடாது அப்படின்ற ஒரு நிபந்தனையை நீங்கள் வைங்க அப்படின்ட்டு தாவேகாவோட தலைவரான தளபதி விஜய் அவர்களுக்கு நீதிபதி சதீஷ்குமார் அவர்கள் நம்மளோட வழக்கறிஞர் ராகவாச்சாரி மூலியமாக இதை ஒரு கோரிக்கையாக வைங்க, நீங்கள் மற்ற கட்சிகளுக்கு முன்னுதாரணமாக இருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் முதல் மாநாட்டிலேயே நம்மளோட தலைவர் தளபதி விஜய் இதை தொலைக்காட்சி வாயிலாகவும் சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் மாநாட்டிலையும் சொல்லிட்டார். இந்த வழக்கை வர 24ஆம் தேதிக்கு ஒத்தி வச்சிருக்காரு சதீஷ்குமார் நீதிபதி. எதுக்கு அப்படின்னா, 24ஆம் தேதி இவர் சொன்ன இந்த எல்லா கட்சிகளுக்கான சரிசமமான அனுமதி நிபந்தனைகளை ஒரு பட்டியலாக அவங்ககிட்ட கொண்டு கோப்பா கொடுக்கணும். அதுக்காக தான் வர 24ஆம் தேதி வழக்கை ஒத்தி வச்சிருக்காங்க. எப்போ போல ஆனால் சீமான் நம்ம கட்சியும் தலைவரையும் பற்றி சலம்பிருக்காரு. அந்த சலம்பல்கள் முதல் சலம்பல் என்ன அப்படின்னா, எம்ஜிஆரையும் அண்ணாவையும் ஏன் கூட்டிகிட்டு வந்தீங்க, அதிமுக ஓட்டையும் திமுக ஓட்டையும் நீங்கள் எடுக்க பார்க்குறீங்களா, இதுதான் உங்கள் கொள்கையா, இதுதான் உங்கள் கோட்பாடா, இதை சம்மந்தப்பட்டு தான் நீங்கள் வந்திருக்கீங்களா அப்படின்னு முதல் சலம்பல். ரெண்டாவது சலம்பல் நான்லாம் இன்டர்நேஷனல் டெரரிஸ்ட் தம்பி, என்னைலாம் எங்கேயுமே எந்த நாட்டுக்குமே விடமாட்டாங்க, நீங்கள் இன்றைக்கி போனாலும் உங்களை வச்சு படம் எடுப்பாங்க, அதனால் யார் பெரியாள் அப்படின்னு சொல்லிக்கோங்க. ரெண்டாவது விஷயம். மூணாவது விஷயம் நீங்கள் ஏசியில் இருந்து உட்காந்து யோசித்து கட்சி தொடர்ந்தீங்க. நான் அப்படி இல்லை தம்பி, 6 மாத காலம் சிறையில் தனியாக உட்காந்து யோசித்து கட்சி தொடங்கினேன். இந்த 3 விஷயங்களை பயங்கர உக்கிரமாக, ஆக்ரோஷமாக, அவருக்கே உண்டான பேச்சு தோணியில் கலக்கலன்னு கத்தியிருந்தது. பார்க்கவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அண்ணனுக்கு இன்னும் சலம்பல்களை சலம்ப வைக்க அடுத்தடுத்த பிரச்சாரங்கள் காத்திருக்கு. நன்றி, வணக்கம். நாளைக்கு வேறு ஒரு தாவேகாவோட அப்டேட்ஸோடு நான் உங்களை பார்க்குறேன். டடா, பை பாய். நான் அங்கே வரோம்.